இங்கே பாருங்கப்பா, கொஞ்ச நாள் முன்னாடி புளிச்சக்கீரை வாங்கினேன். அதை கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் நட்டு வச்சேன். அது சூப்பராக வளர்ந்துச்சு. அதை நான் வீக்லி ஒன்ஸ் எடுத்து அதை கோங்கரா சட்னி அரைச்சி சாப்பிட்ருவோம். அது பக்கத்துலேயே பசலை கொடியும் நட்டு வச்சேன். அதுவும் சூப்பராக வருது பாருங்கள். அப்புறம் மூக்கரட்டை, மற்ற எல்லா மூலிகையும் வருது. பக்கத்துலேயே முருங்கை செடி இருக்குது. அது நாங்கள் வாரத்தில் 2 நாள் முருங்கைக்கீரையை பறித்து வீட்டிலையே மருந்து இல்லாமல் சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே பாருங்கள், முருங்கை பிஞ்சு இப்போ தான் வந்துட்டுருக்குது. அது இன்னும் ஒரு 15 நாளில் காய்ச்சிடும். அப்புறம் ஈவினிங் ஆனால் மல்லி, இதில் நம்ம வீட்டில் இருக்கிற மல்லியை பறித்து கட்டி வச்சுப்பேன். அதிலே ஒரு கருவேப்பிலை செடி நட்டு வச்ச பாருங்கள், அதுவும் சூப்பராக வந்துடுது. அப்புறம் இந்த சைடு வந்தீங்களான்னா பிள்ளையாருக்கு தேவையான செம்பருத்தி பூ பூக்குது, துளசி, ஜாதிப்பூ, ரோஸ் எல்லாம், பவழமல்லி, அப்புறம் அரளிச்செடி எல்லாம் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு கற்பூரவள்ளி செடியும் வருதுங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்களான்னா அப்படியே துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டேன் காலையிலேயே. இந்த பக்கம் வந்தீங்களான்னா பட்ரோஸ் இருக்குது. அப்புறம் நித்தியமல்லி டெய்லி பூத்துரும். அதை பறித்து சாமிக்கு வச்சுருவேன். அப்படியே அது மாதிரி செடிங்க நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு.